Hi friends, hope everything goes well. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 22 அண்ட் 23க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். அ 3 வீக்கான குயிஸுமே வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அந்த வீடியோவும் நான் மேல டிஸ்கிரிப்ஷன்லயும் குடுக்குறேன். மேல ஐகான்லயும் குடுக்குறேன். மறக்காம அந்த வீடியோவும் பாருங்க. 3 வீக்கான ரிவிஷன் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? அ அதுக்கு போறதுக்கு முன்னாடி ஓகேங்களா? நம்ம கனிஷ்டினா லாஜிக்ஸ் ஆப்ப யாரும் இன்ஸ்டால் பண்ணாம இருந்தீங்கன்னா, கண்டிப்பா இன்ஸ்டால் பண்ணுங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்குறேன். நம்ம கனிஷ்டினா லாஜிக் இந்த எலைட் பாஸ்ல என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னா, பேங்க் எக்ஸாம் பிரிப்பேர் பண்றதுக்கான ஒன் ஷாட்டா எல்லா கோர்ஸுமே இதுல வந்து கவர் ஆகுது. ஆப்டிட்யூட், இங்கிலீஷு, ரீசனிங்கு அது இல்லாம கரண்ட் அஃபேர்ஸ்க்கு, மார்க் இன்டர்வியூ பேக்கேஜ் பிளஸ் பேங்கர்ஸ்க்கான எல்லா பிடிஎஃப்மே வந்து ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து இந்த ஒரு எலைட் பாஸ்ல வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். சரிங்களா? KR35 யூஸ் பண்ணும்போது கூப்பன் உங்களுக்கு வந்து பிரைஸ் வந்து இன்னும் ரிடக்ஷன் ஆகும். சரிங்களா? இல்ல கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மட்டும் அப்டின்னா, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து CA15ன்ற கோட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பிரைஸ் ரிடக்ட் ஆகும். இன்னைக்குமே வந்து ஆஃபர் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? கண்டிப்பா அத அவாய்ட் பண்ணுங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கேன். ஆப்போட லிங்க்கும் வந்து கீழ கனிஷ்டினா லாஜிக்ஸ் ஆப்போட லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். பிளஸ் நம்ம சேனலுக்கான டெலகிராம் குரூப்புமே இருக்கு. அந்த டெலகிராம் குரூப்லயும் ஜாயின் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ தட் டெய்லி குயிஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியா அட்டெண்ட் ஆகும். அப்டேட்டடான நியூஸஸ் இல்ல எக்ஸாம்ஸ் அத பத்தியான அப்டேட்டுமே வந்து உங்களுக்கு நம்ம டெலகிராம் சேனல்ல போஸ்ட் ஆகும். சரிங்களா? வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்டின்னா, வாட் இஸ் த தீம் ஆஃப் வேர்ல்ட் ரெஃப்யூஜி டே 2025 அப்சர்வ் ஆன் 20த் ஜூன். ஜூன் 20ல செலிப்ரேட் பண்ண அ அப்சர்வ் பண்ண வேர்ல்ட் ரெஃப்யூஜி டேக்கு ஆன தீம் என்ன அப்டின்றது தான் இதுக்கான கொஸ்டின். இதுக்கான ஆன்ஸர் பார்த்தோம் அப்டின்னா சாலிடாரிட்டி வித் ரெஃப்யூஜீஸ்ன்றது தான் இதுக்கான தீமா வச்சிருக்காங்க. எந்த ஜூன் 2025 ஓகேங்களா? ஜூன் 20, 2025ல தான் வந்து இந்த டேட் வந்து அதாவது அப்சர்வ் பண்றோம். இந்த வேர்ல்ட் ரெஃப்யூஜி டே ஆன தீம் பார்த்தீங்க அப்டின்னா, சாலிடாரிட்டி வித் ரெஃப்யூஜின்றது தான் வந்து இதுக்கான தீம். இது எப்பருந்து நம்ம செலிப்ரேட் பண்றோம், அதாவது அப்சர்வ் பண்றோம். ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணது எப்பன்னு பார்த்தீங்கன்னா, 20த் ஜூன் 2001லேருந்து வந்து நம்ம அப்சர்வ் பண்றோம். சரிங்களா? இந்த 2025க்கான தீம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாலிடாரிட்டி வித் ரெஃப்யூஜின்றது தான் வந்து இதுக்கான தீம். எம்பேசிங் குளோபல் யூனிட்டி உலகத்தோட ஒற்றுமையும் பிளஸ் வந்து சப்போர்ட் ஃபார் டிஸ்பிளேஸ்டு பாப்புலேஷனுக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்கு தான் வந்து இதனுடைய மெயின் தீம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணது எப்பனா 20th ஜூன் 2001 மார்க்கிங் 50th ஆனிவர்சரி ஆஃப் 1951ல நடந்த ரெஃப்யூஜி கன்வென்ஷனுக்கு வந்து ஒரு நினைவா வந்து தான் இந்த டே வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சது. சரிங்களா? இனிஷியலி வந்து என்னன்னு ஸ்டார்ட்டிங் வந்து என்ன டேன்னு சொல்றாங்கன்னா, ஆஃப்ரிக்கா ரெஃப்யூஜி டேவா இருந்தது தான் வந்து காலப்போக்குல வந்து நேம் சேஞ்ச் ஆயிருக்கு. எதுன்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு ரெஃப்யூஜி டேவா எப்ப அத அனௌன்ஸ்மென்ட் பண்ணாங்க அப்டின்னா, யுஎன் ஜெனரல் அசெம்பிளி வந்து எப்ப அனௌன்ஸ்மென்ட் பண்ணாங்கன்னா, டிசம்பர் 2000ல தான் வந்து அனௌன்ஸ்மென்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போனோம்னா, which Indian state is the only one to host wild population of all 3 native crocodile species? 3 crocodileஆன நேட்டிவ் ஸ்பீசிஸும் வந்து எந்த இந்தியன் ஸ்டேட்ல வந்து ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க வைல்ட் பாப்புலேஷன் பார்க்கும்போது, அசாம், மத்திய பிரதேஷ், ஒடிஷா, வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடான்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒடிஷா தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? வேர்ல்டு crocodile டே என்னைக்கு செலிப்ரேட் பண்ணாங்கன்னா 17th ஜூன் 2025ல ஓகேங்களா? இந்தியா மார்க்டு 50 இயர்ஸ் ஆஃப் இட்ஸ் crocodile கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட் 1975ல ஸ்டார்ட் பண்ணி 2025 வரையும் இப்போ வரைக்கும் எத்தனை இயர் கம்ப்ளீட் ஆயிருக்குன்னா 50 இயர் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஒடிஷா தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு ஹோஸ்ட் த வைல்டு பாப்புலேஷன் ஆஃப் 3 நேட்டிவ் crocodile ஸ்பீசஸ். அந்த ஸ்பீசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேரியல் இதனுடைய நேம் பார்த்தீங்க அப்படின்னா, கேவியாலிஸ் கெகன்டிகஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கர் crocodile, இன்னும் சால்ட் வாட்டர் crocodile. மக்கர் crocodileக்கான இன்னொரு நேம் பார்த்தீங்க அப்படின்னா, crocodilus சயின்டிஃபிக் நேம் சொல்லுவாங்க. பாலிஸ்ட்ரிஸ் இது வந்து crocodilus போரோசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த crocodile கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிஎன்பி பார்க். ஓகேங்களா? அதாவது பிதர்கனிகா நேஷனல் பார்க் எங்க ஒடிஷா வித் சப்போர்ட் ஃப்ரம் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா, யுஎன்டிபியும் பிளஸ் வந்து எஃப்ஏஓவும். ஓகேங்களா? யுஎன்டிபினா யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமும் பிளஸ் வந்து ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் ரெண்டும் சேர்ந்து. ஓகேங்களா? இதுதான் வந்து எந்த இடத்துல லான்ச் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் பிதர்கனிகா நேஷனல் பார்க். ஓகேங்களா? எங்க ஒடிஷால இருக்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, வேர் இஸ் த வார்ன் கிளைமேட்
சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் 2025 எங்க நடந்துச்சு அப்படின்றது தான் இதுக்கான கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா, பான் ஜெர்மனில வந்து நடந்திருக்கு. ஜெர்மனில BONN அப்படின்னக்கூடிய ஒரு பிளேஸ்ல. ஓகேங்களா? ஆ பான் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் 2025 எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, ஜூன் 16 ஓகேங்களா? எங்க பான் ஜெர்மனில. இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, UNFCCC யுனைட்டட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் தான் வந்து இதனுடைய ஹெட் குவார்ட்டர். ஓகேங்களா? மிட் இயர் டெக்னிக்கல் கான்ஃபரன்ஸ் ஹோஸ்ட் ஓவர் 5000 டெலிகேட்ஸ் இதில இருந்தாங்க பார்ட்டிசிபேட் பண்ணது. ஓகேங்களா? அந்த கான்ஃபரன்ஸ்ல. அது இல்லாம ஃபோக்கஸ் மெயினா வந்து எதனுடைய எய்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சயன்டிஃபிக் இம்ப்ளிமென்டேஷன் அண்ட் நெகோஷியேஷன் எலமெண்ட்ஸ் ஹெட் ஆஃப் த மெயின் COP29 சம்மிட். COPன்றது ஒண்ணும் இல்ல. கிளைமேட் சேஞ்சுக்கான அந்த கான்ஃபரன்ஸ். கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ்க்கு வந்து COP29. ஓகே. இந்த தீம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்பரேஷனலைசிங் த குளோபல் கோல் ஆன் அடாப்ஷன் GGA goal, which means a global goal on adaptation சொல்லுவாங்க, which seeks to define measurable, equitable and adaptation targets, especially for climate ஓட vulnerable countries. So GGA was established எப்போ இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாரிஸ் அக்ரிமெண்ட் 2015ல. ஓகேங்களா? பாரிஸ் அக்ரிமெண்ட் 2015ல தான் வந்து இது எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இட் கெயின் ரியல் ட்ராக்ஷன். COP28 எங்க நடந்துச்சுன்னா, துபாயில நடந்துச்சு. ஓகேங்களா? அண்ட் இஸ் நவ் இஸ் அ மேஜர் ஃபோக்கஸா வந்து இது இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, who won the gold medal for India in women's 10-meter air pistol event at ISSF World Cup 2025 in Munich. யார் வந்து வின் பண்ணாங்க கோல்டு மெடல் இந்தியாவுக்கோசரம்னு பார்த்தீங்க அப்படின்னா, சுருச்சி இந்தர் சிங் அப்படின்றவங்க தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ISSFன்றது வந்து இன்டர்நேஷனல் ஷூட்டிங் ஸ்போர்ட் ஃபெடரேஷன். எங்க நடந்துச்சு? முனிஷ். இதுல வந்து ரைஃபிள் அண்ட் பிஸ்டல் ஷார்ட் கன் வேர்ல்டு கப் 2025 முனிஷ் ஜெர்மனியில் நடந்துச்சு. ஓகேங்களா? இதில் வின் பண்ணது இந்தியா சார்பாக வந்து வின் பண்ணி கோல்டு மெடல் வின் பண்ணது யார் பார்த்தீங்கன்னா, சுருச்சி இந்தர் சிங் அப்படின்றவங்க தான். இவங்க வந்து எத்தனை மீட்டர்னு பார்த்தீங்கன்னா, 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் ஈவெண்ட்டில் வந்து இந்தியாவுக்காக கோல்டு மெடல் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இன்னொரு கோல்டு மெடல் வின் பண்ணவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, மிக்ஸ்டு 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் ஈவெண்ட்டில் வந்து ஆர்யா போஸ் அண்ட் அர்ஜுன் பபுட்டா அப்படின்றவங்க 2 பேர் வந்து நமக்கு இந்தியாவுக்கோசரம் கோல்டு மெடல் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓவராலா இந்தியாவோட ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா, 3rd ரேங்க். எத்தனை கோல்டு மெடல், எத்தனை மெடல்னு பார்த்தீங்கன்னா 4 மெடல். இந்த 4 மெடல்ல வந்து 2 கோல்டு மெடலும் 2 பிரான்ஸ் மெடலும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இதே சைனா பார்த்தீங்கன்னா 7 மெடல்ஸ் அண்ட் நார்வே பார்த்தீங்கன்னா 4 மெடல்ஸ். இயர்லியர் இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது இந்தியா ஃபினிஷ்டு 2nd இன் பியூனியோ ஏரேஸ் அர்ஜென்டினால. அதே 3rd இன் வந்து லிமா பெருவில் வந்து 3rd அர்ஜென்டினா 2nd. அதாவது ப்ரீவியஸா நடந்த காம்படிஷன்ஸ்ல. இந்த நெக்ஸ்ட் லைக் அடுத்ததா பார்க்கும்போது நிங்கோ சைனால வந்து நடக்க போகுது ஃப்ரம் 17 to 15th செப்டம்பர் 2025ல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, who has become the first Indian American to be appointed as the provost of the Massachusetts Institute of Technology, MIT சொல்றாங்க. ஆனந்தா சந்திரகாசன். ஓகேங்களா? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆனந்தா சந்திரகாசன். ஓகேங்களா? அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் அமெரிக்கன் டு ஹோல்ட் த ப்ரெஸ்டீஜியஸ் அகாடமிக் பொசிஷனை வந்து வச்சுட்டு இருக்கிறது. ஓகேங்களா? அது எந்த இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா MIT, விச் மீன்ஸ் மாஸ்செஸ்டர்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அவர் தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனந்தா சந்திரகாசன் அப்படின்றவர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இவருக்கு முன்னாடி யார் இருந்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிந்தியா பேன்ஹர்ட் அப்படின்றவர் தான் இருந்தார். அவருக்கு அடுத்து தான் வந்து இவர் ஆனந்தா சந்திரகாசன் அப்படின்றவர் நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு அமெரிக்கர். ஓகேங்களா? அவரை வந்து இந்த பொசிஷனுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. Chandrakasan is celebrated academic and engineer, is known for his contribution to semiconductor and solid state circuit research. இவர் அது இல்லாம ஒரு சில prestigious honors awards வந்து வாங்கியிருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா 2009 SIA University Research Awardum, 013 IEEE Donald O. Pedersen Award, 2017ல UC Berkeley EE Distinguished Alumni Awardன்னு சொல்லிட்டு சில prestigious honorsமே வந்து இவர் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, who is the author of the book A Different Kind of Power அப்படின்னு ஒரு புக்கோட ஆத்தர் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா,
ஜாசிண்டா ஆர்டன் ஆர்டன் அப்படின்றவர் தான் வந்து இந்த புக்கோட ஆத்தர். இவர் பார்த்தோம் அப்படின்னா எந்த நாட்டை சேர்ந்தவர்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பவர் இஸ் ஆத்தர்டு பை ஜெசிண்டா கேட் லாரல் ஆர்டன் சொல்லுவாங்க. இவர் யாருன்னா ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் நியூசிலாண்டோட முன்னாள் பிரைம் மினிஸ்டர். ஓகேங்களா. இவர் வந்து 40 வருஷமா பிரைம் மினிஸ்டரா இருந்திருக்காரு. எந்தெந்த இயர்னா 2017ல இருந்து 2023 வரைக்குமே இருந்திருக்காரு. ஓகேங்களா. கிட்டத்தட்ட 40 இயர்ஸ் சாரி 40th பிரைம் மினிஸ்டரா வந்து சர்வ் பண்ணியிருக்காரு. தப்பா சொல்றேன். ஓகே 40 இயர்ஸ் இல்ல 40th 40வது பிரைம் மினிஸ்டரா இருந்திருக்காரு. எப்ப இருந்துன்னா 2017ல இருந்து 2023. ஓகேங்களா. அட் த ஏஜ் ஆஃப் 37 ஆடன் பிகம் த யங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் நியூசிலாந்து இன் ஓவர் 150 இயர்ஸ்ல கம்பேர் பண்ணும்போது இவர் தான் வந்து நியூசிலாண்டோட யங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர் வந்து இவர் தான் சொல்றாங்க. ஓகேங்களா. அட் த ஏஜ் 37லேயே வந்து அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகியிருக்காரு. ஓகேங்களா. குளோபலி ஃபார் ஹர் எம்பத்தட்டிக் லீடர்ஷிப் ஸ்டைல். மெயினாக பார்த்தோன்னா இவரோட புக் நேம். ஓகேங்களா. அவர் வந்து ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் நியூசிலாந்து. அவர் வந்து 40th பிரைம் மினிஸ்டர். ஓகேங்களா. அட் த ஏஜ் அது இல்லாமல் யங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் நியூசிலாண்டுமே வந்து இவர் தான். ஓகேங்களா. எந்த இயர்னா 37 இயரில் ஏஜ். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹூ ஒன் த சாகித்ய அகாடமி யுவா புரஸ்கார் 2025 ஃபார் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அத்வைத் கோட்டாரி அண்ட் பர்வதி டிக்கி அப்படின்றவங்க 2 பேரும் வந்து இந்த சாகித்ய அகாடமி யுவ புரஸ்கார் அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க. இங்கிலீஷ்க்கும் ஹிந்தியும். சரிங்களா. சாகித்ய அகாடமி அனௌன்ஸ் த யுவ புரஸ்கார் 2025 ஃபார் 23 யங் ரைட்டர்ஸ் அக்ராஸ் வேரியஸ் இந்தியன் லாங்குவேஜஸ்ல. ஓகேங்களா. அதில் அட்வைட் கோட்டாரின்றவங்க வந்து இங்கிலீஷ் நாவல், அவரோட இங்கிலீஷ் நாவல் வந்து பார்த்தீங்கன்னா சித்தார்த்தா த பாய் ஹூ பிகேம் த புத்தா அப்படின்னு புக்குக்கும் ப்ளஸ் வந்து பார்வதி டிக்கி அப்படின்றவங்கள வந்து ஹிந்தியில் எழுதின யுவ புரஸ்கார் ஹிந்தி லாங்குவேஜ் வந்து ஹிந்தி லாங்குவேஜ் எழுதின போய்ட்ரி கலெக்ஷன் அவங்களுடைய போய்ட்ரி கலெக்ஷன் பார்த்தோம்னா பீர் உக்னா அப்படின்னக்கூடிய ஒரு புக்குக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இதில் யுவ புரஸ்கார் ஆனர்ஸ் வந்து இந்தியன் ஆத்தர்ஸ் எந்த ஏஜ் கண்டரில் பார்த்தீங்கன்னா அண்டர் த ஏஜ் ஆஃப் 35க்குள்ளே இருக்கிறவங்க. ஓகேங்களா. அது இல்லாமல் இந்த இயரில் அதாவது நோ யுவ புரஸ்கார் வாஸ் அவார்டட் இந்த டோக்ரி லாங்குவேஜ். இந்த இயரில் வந்து இந்த டோக்ரி லாங்குவேஜ்க்கு வந்து கொடுக்கல. ஓகேங்களா. த அவார்டு இன்க்ளூட்ஸ் அ காப்பர் பிளேக், அதாவது காப்பர் பிளேக்கும் ப்ளஸ் வந்து கேஷ் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 50,000 கொடுத்துருக்காங்க ஆஸ் எ ஸ்பெஷல் செரிமோனி. சாகித்ய அகாடமி வந்து ஃபர்ஸ்ட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1954ல் ஆப்ரேட்ஸ் எந்த மினிஸ்ட்ரிக்கு அண்டரில் ஆப்ரேட் ஆகும்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் கீழே. ஓகேங்களா. அண்ட் இஸ் இந்தியாஸ் செகண்ட் ஹையஸ்ட் லிட்ரரி ஆனர் ஆஃப்டர் த ஞானபீத் அவார்டு. ஞானபீத் அவார்டுக்கு அடுத்ததாக இருக்கிறது தான் வந்து இந்த சாகித்ய அகாடமி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which organization entered the Guinness Book of World Records for receiving the most water conservation pledges in a week குள்ளேயே பார்த்தோம் அப்படின்னா பெங்களூர் வாட்டர் சப்ளை அண்ட் செவரேஜ் போர்டு BWSSB அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. எதனாலன்னு பார்த்தோம்னா இந்த BWSSB தான் வந்து இப்போ கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டில் என்ட்ரி ஆகியிருக்காங்க. எதுக்கோசம்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் கன்சர்வேஷன் கேம்பெயின் ஒரு வாரத்திலே. ஓகேங்களா. அந்த கேம்பெயின் எப்போ லான்ச் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 2025 எப்போனா சம்மரில். ஓகேங்களா. ஸ்டார்டிங் வித் த காவேரி ஆர்த்தி அட் சான்கி டேங்க் ஆன் மார்ச் 21 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேங்களா. ஒரே வாரத்தில் ஓவர் 5.33 lakh பிளெட்ஜ் வந்து வேர் கலெக்டட் ஃப்ரம் சிட்டிசன் அக்ராஸ் பெங்களூர் சுற்றி அக்ராஸ் பெங்களூர்லேயே 5.33 lakh பிளெட்ஜஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க இதில் 1 வீக்கில். ஸோ இதுதான் வந்து ஹையஸ்ட். ஸோ இதனால வந்து அவங்களுக்கு வந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் கொடுத்துருக்காங்க. திஸ் வாஸ் ரெகக்னைஸ்ட் as the highest number of pledges globally for a water conservation initiative in a single week குள்ளேயே. அதனால தான் இதுக்கு வந்து கின்னஸ் ரெக்கார்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who is the author of the debut novel The Starlight of the Way released in 2025? ஜெசிண்டா ஆர்டனா, சுசித்ரா ராஜ் கண்ணா, பார்வதி டர்கி, அட்வைட் கோட்டாரி, சுஜில் சுக்குலாவா அப்படின்னு பார்த்தோம்னா யாருன்னு பார்த்தோம்னா சுசித்ரா ராஜ் கண்ணா அப்படின்றவங்க தான் வந்து இந்த நாவலுக்கான ஆத்தர். ஓகேங்களா. த ஸ்டார்ஸ் லைட் த வே த டிபுட் நாவல் வந்து எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுஜிதா ராஜ் கண்ணா. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் பேஸ்டு லைஃப் கோச். இந்த புக் பப்ளிஷ் பண்ணதுன்னா பென்குயின் ரேண்டம் ஹவுஸ் இந்தியான்ற அந்த மூலிமா வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த நாவலில் என்ன சொல்ல வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாவலோட தீம் பார்த்தோம் அப்படின்னா
faith, நம்பிக்கை, ஐடென்டிட்டி, ஃபேமிலி லெகசி அண்ட் இன்னர் கைடன்ஸ் மேக்கிங் இட் கம்பெல்லிங் ஸ்டோரி அபவுட் த செல்ஃப் டிஸ்கவரியும் அதனுடைய டெஸ்டினேஷன் நோக்கமும் வந்து இதை வந்து முழுசா வந்து இதனுடைய தீமா இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த புக்கோட ஆத்தர் வந்து சுஜிதா ராஜ்கண்ணா. புக்கோட நேம் பார்த்தீங்கன்னா த ஸ்டார் லைட்ஸ் த வே. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வேர் டிட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் லே த ஃபவுண்டேஷன் ஸ்டோன் ஃபார் மினி பிளானிட்டரியம் அண்ட் அஸ்ட்ரோ குளோபின் 2025 எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹேன்லி அப்படின்னக்கூடிய ஒரு இடத்துல. சரிங்களா? ஹேன்லின்றது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லடாக்ல இருக்கு. ஓகேங்களா? ஹேன்லின்ற பிளேஸ் வந்து லடாக்ல எந்த இடத்துலனா ஹேன்லி டார்க் ஸ்கை ரிசர்வ் இந்த இடத்துல தான் வந்து இங்கே மினி பிளானிட்டரியமும் அண்ட் அஸ்ட்ரோ குளோபும் வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டோன் வந்து வச்சிருக்காங்க. யாருன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன். இந்த ப்ராஜெக்டோட காஸ்ட் அப்ராக்சிமேஷனாக பார்த்தோம்னா 276.65 லேக் வந்து இதுக்கு வந்து செலவு பண்ண போகிறது இந்த பிளானிட்டரியமுக்கும் அஸ்ட்ரோ குளோபுக்கும். ஓகேங்களா? சாங்ஷன் அண்டர் எதுக்கு அண்டரில் சாங்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா எஸ்டிபின்றது வந்து ஸ்பெஷல் டெவலப்மெண்ட் பேக்கேஜ். இதனுடைய கோல் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டிங் சயின்டிஃபிக் எஜுகேஷனும் அஸ்ட்ரோ டூரிசமும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் தான். ஓகேங்க? கிரியேட்டிங் லோக்கல் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கும். ஓகேங்களா? இந்த ஹேன்லி டார்க் ஸ்கை ரிசர்வ்ன்றது வந்து ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் சச் ரிசர்வ்ஸ் இன் இந்தியா ரெகக்னைஸ் த மினிமல் லைட் பொல்யூஷனும் அண்ட் மேக்கிங் இட் இஸ் டீல் ஃபார் அஸ்ட்ரானமிக்கல் அப்சர்வேஷனுக்கும் ஈஸியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இட் இஸ் டிசைன் பை த இன்டர்நேஷ்னல் டார்க் ஸ்கை அசோசியேஷன். ஓகேங்களா? IDA டு என்ஷூர் ப்ரிசர்வேஷன் ஆஃப் நைட் ஸ்கைஸ் வித் மினிமல் ஆர்டிஃபிஷியல் லைட். ஓகேங்களா? மெயினாக எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹேன்லி லடாக்கு. எவ்வளோ இது காஸ்ட் பார்த்தீங்கன்னா 276.65 லேக். ஓகேங்களா? இதனுடைய எதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் எஜுகேஷன் அஸ்ட்ரோ டூரிசம்காகவும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மிந்த்ரா எம் நவ் டெலிவரி சர்வீஸ் ரீசென்ட்லி லான்ச்டு இன் டெல்லியும் டெல்லி NCRலையும் அண்டு மும்பையிலையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. டெலிவரி ப்ராடக்ட் இன் ஹவு மச் டைமுக்குள்ளே வந்து அது டெலிவரி பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ்க்குள்ளே. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபாஸ்டஸ்ட்டாக டெலிவரி பண்ணுறதுக்கு இதில் எங்கெங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா டெல்லிலையும் மும்பையில் மட்டும். ஓகேங்களா? ஆஃபரிங் அல்ட்ரா ஃபாஸ்ட் டெலிவரி ஆஃப் ஃபேஷன் அண்ட் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் மட்டும். ஓகேங்களா? ஃபேஷன் ப்ராடக்ட்டும் பியூட்டி ப்ராடக்ட்ஸும் வித்தின் 30 மினிட்ஸ்க்குள்ளே. This made possible through a network of over 40 dark stores and capable of storing 25,000 items. The service caters rising demand for speed-led fashion commerce, which is expected to grow significantly in the coming years. Upcoming yearsல மேபி இன்னும் வந்து அதிகமான growth வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which digital financial platform recently joined the ONDC network as a buyer side participants வந்து கன்வெர்ட் ஆன ஃபினான்ஷியல் பிளாட்ஃபார்ம் எது அப்படின்னு பார்த்தோம்னா பஜாஜ் மார்க்கெட்ஸ். ஓகேங்களா? ONDC என்றதுனா ஓப்பன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ்னு சொல்லிட்டு தான் ONDC. இதில் கம்பைன் ஆனது பார்த்தீங்க அதாவது பையர் சைடில் கமிட் ஆனது பார்த்தீங்கன்னா பஜாஜ் மார்க்கெட்ஸ். இது வந்து பஜாஜ் ஃபின்சர்வோட ஒரு சப்சிடரி. யார் கூட ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா ONDCனா ஓப்பன் நெட்வொர்க் டிஜிட்டல் காமர்ஸ். ஓகேங்களா? ஆஸ் ஏ பையர் சைடு பார்ட்டிசிபெண்ட்டாக வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? வித் இந்த இன்டகிரேஷன் மூலிமா கஸ்டமர்ஸ் ஆஃப் பஜாஜ் மார்க்கெட்ஸ் வில் நவ் பி ஏபிள் டு ஆக்சஸ் ONDC சர்வீஸ் மொபைல் ஆப்லையும் வெப்சைட் ஆப்லையும். ஓகேங்களா? ஸோ பஜாஜ் மார்க்கெட்ஸ் ஆஃபர்ஸ் எ வைட் ரேஞ்ச் ஆஃப் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸ் அண்ட் இட்ஸ் பார்ட்டிசிபென்ட்ஸ் இன் ONDC will help enhance digital commerce ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரீச் அண்ட் அடாப்ஷன். திஸ் டெவலப்மெண்ட் இஸ் இன் லைன் ONDC மிஷின் டு டெமோக்ரட்டைஸ் இ-காமர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் வந்து இன் இந்தியா பை கனெக்டிங் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கும் மெயினாக வந்து இதை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? பஜாஜ் மார்க்கெட்ஸ் ONDCயோட ஜாயின் பண்ணியிருக்காங்க ஆஸ் ஏ பையர் சைட் பார்ட்டிசிபென்ட்ஸாக. ONDCக்கான எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஓப்பன் நெட்வொர்க் டிஜிட்டல் காமர்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் ஆர்கனைசேஷன் பார்ட்னர்டு வித் SBI ஃபவுண்டேஷன் டு எக்ஸ்பேண்ட் த எக்ஸ்பீரியன்டல் கிரியா ப்ரோக்ராம் இன் ராய்ச்சூர் டிஸ்ட்ரிக்ட்ல. என்ன ஆர்கனைசேஷன் பார்ட்னர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரயோகா இன்ஸ்டியூட் ஆஃப் எஜுகேஷன் ரிசர்ச் தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறது. என்ன பர்பஸ்க்கு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா பிரயோகா இன்ஸ்டியூட் ஆஃப் எஜுகேஷன் ரிசர்ச் வந்து பார்ட்னர் வித் எந்த SBI ஃபவுண்டேஷன் அண்ட் SBI ஃபண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் பிரைவேட் லிமிட்டடோட ஜாயின் பண்ணி டு எக்ஸ்பேண்ட் கிரியா ப்ரோக்ராம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கும் இன் 12 கவர்மெண்ட் ஸ்கூலில். ஓகேங்களா? 12 கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து ஓகேங்களா இந்த கிரியா ப்ரோக்ராம் இன்ஸ்டால் பண்ணுறாங்க, அதாவது எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ராய்ச்சூர் டிஸ்ட்ரிக்டில் கர்நாடகா. ஓகேங்களா? ஓகே, இதுக்கான பார்ட் ஆஃப் SBI ஃபவுண்டேஷன்ஸ் இன்டகிரேட்டட் லேர்னிங் மிஷின்ஸ் ILM
Under the initiative வந்து reimagining science education. It aligns a national education policy 2020 focusing மெயினா எதுக்கோசரம் என்ன பர்பஸ்க்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கியூரியாசிட்டி கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் சயின்டிஃபிக் ஸ்கில்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் 6 to 10க்கான அவங்களுடைய கியூரியாசிட்டி அவங்களோட ஆர்வம் தூண்டுறது ப்ளஸ் வந்து அவங்களுடைய திங்கிங் வந்து ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணி ஒரு சயின்டிஃபிக் ஸ்கில்ஸ் அவங்களுடைய ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே வந்து டெவலப் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த கிரியா ப்ரோக்ராம் வந்து இருக்குது. இதை வந்து இன்னும் 12 கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. எங்கன்னா ராய்ச்சூர் டிஸ்ட்ரிக்டில் கர்நாடகாவில். இனிஷியலி இட் வில் இம்ப்ளிமெண்டட் இன் 77 ஸ்கூல்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் இம்பாக்ட் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமாக இதில் வந்து பெனிஃபிட்ஸ் அண்ட் இம்பாக்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 11,000+ ஸ்டூடெண்ட்ஸ் அக்ராஸ் கர்நாடகாவில். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா as per Swiss National Bank SNB data, Swiss National Bank data body SNB, Swiss National Bank data, how much Indian money was parked in Swiss Bank in 2024ல பார்த்தோம் அப்படின்னா 3.5 billion Swiss francs இருக்கு சரிங்களா. 3.5 billion Swiss francs. அக்கார்டிங் டு த அஃபிஷியல் டேட்டா ரிலீஸ்டு பை ஸ்விஸ் நேஷனல் பேங்க் படி எவ்வளோ பில்லியன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிஹெச்எஃப்ன்றது நம்ம எப்படி இங்கே ருப்பீஸ்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, ருப்பி ரூபா மாதிரிலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ அங்கே ஸ்விஸில் சிஹெச்எஃப்னு சொல்கிறது வந்து அந்த கரன்சியோட நேம். சிஹெச்எஃப் 3.5 பில்லியன்னு சொல்லுவாங்க. அப்ராக்சிமேட்டாக பார்க்கும்போது ருப்பீஸில் 37,600 crore இன் 2024ல் மோர் தென் 3 times 2023 கம்பேர் பண்ணும்போது 3 times வந்து அதிகமாகிருக்கு 2024ல். ஓகேங்களா. ஸோ அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. கஸ்டமர் டெபாசிட்ஸ் அலோன்ஸ் stood at 346 million ஷோயிங் ஒன்லி இன் ஆன் 11% இதில் மட்டுமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதில் டெபாசிட்டில் மட்டுமே. The major rise in 2024 came from CHF 3.02 billion parked via other banks entities and not individual clients. இண்டிவிஜுவலாக இல்லாமல் மற்றது எல்லாத்துலேயுமே வந்து இது எல்லாமே சேர்த்து 3.02 billion வந்து பார்க் ஆகிருக்கு, மேஜர் ரைஸ் ஆகிருக்கு. Notably 2023ல India funds in Swiss Bank has dropped 70% to CHF 1.04 billion வந்து ட்ராப் ஆகிருக்கு. These figures do not represent unreported or black money as clarified by இது வந்து black money அந்த மாதிரி கிடையாது. நார்மலாக இருக்கக்கூடிய அதாவது இந்தியனில் இருக்கக்கூடிய எஸ்என்பியில் அதாவது ஸ்விஸ் நேஷனல் பேங்க்கில் இருக்கக்கூடிய இந்தியன் மணியோட கணக்கு எவ்வளோன்றது தான் சொல்லியிருக்காங்களே தவிர இது பிளாக் மணி இல்லை அன்ரிப்போர்ட்டட் மணி அந்த மாதிரி எதுவுமே வந்து இதில் எதுவும் மென்ஷன் பண்ண கிடையாது. ஓகேங்களா. அதை வந்து எஸ்என்பி சைட்லையுமே வந்து கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா The United Nations Public Service Day is celebrated என்னைக்குன்னா June 23. ஓகேங்களா. Of every year to celebrate the value and virtue of public service to the community. What is a theme? இதனுடைய தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. தீம் பார்த்தோம் அப்படின்னா 5 years to 2030 accelerating public service delivery for a sustainable future கோசரம் பப்ளிக் சர்வீஸை வந்து அக்ஸலரேட் பண்ணுறது தான் வந்து இதனுடைய தீம். ஓகேங்களா. யுஎன்பிஎஸ்சி அதாவது which means United Nations Public Service Day என்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறோன்னா June 23 of every year to celebrate the public service to the community, இல்லைனா highlighting the contribution of public service to the development process, recognizing the work அந்த ஒர்க் பண்ணுறவங்களுக்கான ரெகக்னைசேஷன், அது இல்லாமல் encouraging the young people to pursue careers in public sectorல. ஓகேங்களா. இதனுடைய தீம் 5 year to 2030 accelerating public service delivery for sustainable futureக்கு அதாவது ப்ரொமோட் பண்ணுறது நான் வந்து என்கரேஜ் பண்ணுறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா in June 2025 Karnataka cabinet approved an increase in housing quota for religious minorities under state funded schemes. What is a revised percentage? எவ்வளோ ரிவைஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஹவுசிங் கோட்டா ஃபார் ரிலிஜியஸ் மைனாரிட்டிஸ்க்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 15%. அப்போ ப்ரீவியஸாக எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா 10% இருந்தது வந்து 15% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. யார் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய சீஃப் மினிஸ்டர் சித்தராமையா. ஓகேங்களா. கர்நாடகா கேபினெட் லெட் பை சீஃப் மினிஸ்டர் சித்தராமையா அப்ரூவ்ட் 5% வந்து ஹைக் பண்ணியிருக்காங்க ஹவுசிங் ரிசர்வேஷன் ஃபார் ரிலிஜியஸ் மைனாரிட்டிஸ்க்கு. ஓகேங்களா. அப்போ 10%லேருந்து 15% இன் போத் அர்பன் அண்ட் ரூரல் ஸ்டேட் ஃபண்டட் ஹவுசிங் ஸ்கீம்ஸ்க்கு. ஓகேங்களா. இந்த கோட்டா வந்து அப்ளைஸ் டு ஹவுசிங் யூனிட்ஸ் கன்ஸ்ட்ரக்டட் பை ஸ்டேட் ஹவுசிங் டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா. அண்ட் எய்ம் டு என்ஷூரிங் ஈக்விட்டபிள் ஆக்சஸ் டு ஹவுசிங் ஃபார் மைனாரிட்டி குரூப் ஃப்ரம் புவர் ஹவுஸ் ஹோல்ட்ஸ்லேருந்து மைனாரிட்டி குரூப்ஸ் வந்து டெவலப் ஆகிறதுக்கு. ஓகேங்களா. இந்த ஹவுசிங் ரிசர்வேஷன்ஸ் வந்து 10%லேருந்து 15% 5% வந்து ஹைக் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. எங்கே கர்நாடகா.
ஓகேங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெய்லியுமான வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ அப்பப்போ படிச்சீங்கன்னா, மெயின்ஸ் எக்ஸாம் ரிவிஷனுக்கு மோர் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கு வந்து பிரிப்பரேஷன் ஹெல்ப் பண்றதுக்கு அட்லீஸ்ட் 1 ஆர் 2 ஹவர்ஸ்க்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த விஷயத்த எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கட்டும். தேங்க் யூ. பாய்.